வணக்கம் குழந்தைகளே. தமிழ் இலக்கணம். சொல், கை, கல், மலர் இவற்றை படியுங்கள். இரண்டாம் வரிசையில் இல்கா, லர்மா இவற்றை படியுங்கள். முதல் வரிசையில் எழுத்து தனித்து வந்தும் பல எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருளை தருகின்றன. ஆனால் இரண்டாம் வரிசையில் எழுத்துக்கள் சேர்ந்து உள்ளன, ஆனால் பொருளை தரவில்லை. எழுத்து தனித்து நின்றோ ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருளை தருமாயின் அது சொல் எனப்படும். பூ, தை, கை இவை ஓரெழுத்து சொற்கள். பாடு, கல், மலை இவை ஈரெழுத்து சொற்கள். அம்மா, தென்னை, பள்ளி இவை மூவெழுத்து சொற்கள். சொல்லின் வகைகள். பாரதியார் சிறந்த கவிஞர். இச்சொற்றொடரில் பாரதியார் என்னும் சொல் ஒருவரின் பெயரை குறிக்கிறது. இவ்வாறு பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் எனப்படும். மாறன் பந்தை எறிந்தான். இச்சொற்றொடரில் எறிந்தான் என்ற சொல் மாறன் செய்த செயலை, வினையை குறிக்கின்றது. இவ்வாறு செயலை அதாவது வினையை குறிக்கும் சொல் வினை சொல் எனப்படும். நாம் செய்யும் செயல் வினை என்று குறிக்கும். இவ்வாறு செயலை, வினையை குறிக்கும் சொல் வினை சொல் எனப்படும். பள்ளிக்கு செல். இதில் பள்ளிக்கு என்பதில் உள்ள கு என்னும் எழுத்து பெயரையும் வினையையும் இடமாக கொண்டு வரும் சொல். இது இடைச்சொல் எனப்படும். நனி மகிழ்ந்தான். இச்சொடரில் நனி என்ற சொல் மிகவும் என்ற பொருளை தருகிறது. இங்கனம் பெயரையும் வினையையும் சார்ந்து அவற்றின் தன்மையை விளக்குவது உரிச்சொல் எனப்படும்.